Welcome to Shammu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி வேர்க்கடலை பர்ஃபி. பொதுவாகவே வேர்க்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், வெயிட் போட்டுரும்னு நிறைய பேர் வேர்க்கடலை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இதில் நிறைய குட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை டெய்லியும் ஒன்று கொடுத்துட்டு வரலாம், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த பர்ஃபி செய்யறதுக்கு நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை தான், ஸோ இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த கடலையில் உப்பு சேர்த்துருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி வறுக்காத கடலையாக வாங்கி வறுத்து சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் கடலை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்ஃபி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையில் கொழுப்பு சத்து இருக்குன்னு தான் அதை வேண்டான்னு சொல்கிறாங்க. பட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் நம்ம ரத்த நாளங்களில் படிஞ்சு பிளட் சர்க்குலேஷனை பிளாக் பண்ணும். ஆனால் வேர்க்கடலையில் இருக்கிறது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். நிறைய எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் கெயின் ஆகும். வேர்க்கடலை இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய புரோட்டீனும் இருக்கு. கடலை வறுபட்டுருச்சுன்னா நல்ல வாசனை வரும். 1-2 கடலையை எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடைஞ்சிரும். இந்த மாதிரி வறுபட்டு வந்ததும் இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஒரு ட்ரேல கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சுத்தமான துணியில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம்னா அதோட தோல் எல்லாமே ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு பவுடர் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணோம்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆயிரும். ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் இதில் 200 கிராம் வெல்லம் சேர்த்து கலந்து விடுங்க. வெள்ளைப்பாகு வைக்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நெய் சேர்த்து பாகு வச்சோம்னா சீக்கிரமாவே பதத்துக்கு வந்துடும். இது ஒரு ஈஸியான மெத்தட். நம்ம எடுத்துருக்கிற வெள்ளத்துல தூசு எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமாவே வெல்லம் மெல்ட் ஆயிருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல தண்ணி எடுத்து அதுல 2 டிராப்ஸ் விட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து உருட்ட வரணும், உடைச்சாலும் இப்படி உடையணும். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததும் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கிற ட்ரேக்கு மாற்றிட்டு ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நம்ம சீக்கிரமாகவே செய்யணும், இல்லைன்னா பர்ஃபி செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறமா ஷேப்க்கு வராது. இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவி ஃப்ரை பண்ண தேங்காவை சேர்த்துக்கிறேன். இது இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும், பட் இது ஆப்ஷனல் தான். லைட்டாக சூடு ஆறுனதும் பீஸ் போட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு கட் பண்ண முடியாது. இதை அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ நமக்கு வேர்க்கடலை பர்ஃபி சூப்பராக செட் ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.